ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் டெக் வித் சையத். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்க் பார்ட்டிஷன், ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம ஓஎஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கை ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது என்ன டைப் ஆஃப் பார்ட்டிஷன் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதில்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிபிடியாக பிரிச்சிருக்காங்களா, எம்பிஆராக பிரிச்சிருக்காங்களா, நம்ம யூஇஎஃப்ஐ மோடில் ஓஎஸ் போடுறோமா, இல்லை லெகசி மோடில் ஓஎஸ் போடுறோமான்னு எதையுமே பார்க்க தேவையில்லை. ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணி ஓஎஸ் போடுற மாதிரி இருந்தால். பட் இன்கேஸ் நம்ம ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டிரைவில் இருக்கிற டேட்டாஸ் நமக்கு தேவை, அதை ஃபார்மேட் பண்ணாமல் சி டிரைவ் மட்டும் ஃபார்மேட் பண்ணி ஓஎஸ் போடணும்னா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் பூட் பண்ண போகிறோம். யூஇஎஃப்ஐ மோடில் ஓஎஸ் பூட் பண்ண போகிறோமா, இல்லை லெகசி மோடில் ஓஎஸ் பூட் பண்ண போகிறோமாங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யூஇஎஃப்ஐ மோடில் பூட் பண்ணிட்டு ஆல்ரெடி இப்போ ஓஎஸ் போட்டவங்க லெகசி மோடில் ஓஎஸ் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு அந்த இடத்துல பார்ட்டிஷன் பண்ணுற இடத்துல போய் ஸ்டக் ஆக வேண்டியது வரும். ஏன்னா உங்களுக்கு ஓஎஸ் ரன் ஆகாது, நெக்ஸ்ட்டுங்கிற சிம்பிள் எனேபிளில் இருக்காது. அதே லெகசியில் அவங்க போட்டிருந்தாங்க, நம்ம யூஎஃப்ஐயில் போட்டோம்னாலும் இருக்காது, அவங்க யூஎஃப்ஐயில் போட்டு நம்ம லெகசியில் போட்டாலும் இருக்காது. ஆல்ரெடி போட்டவங்க யூஎஃப்ஐயில் போட்டிருக்காங்களா அல்லது லெகசியில் போட்டிருக்காங்களான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓஎஸ் ஃப்ளாஷ் டிரைவில் பூட் பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணி நம்ம ஓஎஸ் போடணும். அப்போ அந்த பர்டிகுலர் சி டிரைவ் மட்டும் ஃபார்மேட் பண்ணி நம்ம அந்த நெக்ஸ்ட்டுங்கிற ஐக்கான் பட்டன் எனேபிளில் இருக்கும், நம்ம கிளிக் பண்ணி ஓஎஸ் பூட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது அந்த மாதிரி ஒரு லேப்டாப் தான் டெல் லேப்டாப் கஸ்டமரோடது. அதில் ஒரு டிரைவ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹார்ட் டிஸ்கை தான் நம்ம பார்ட்டிஷன் பண்ணி காமிக்க போகிறோம். அதோட சில எக்ஸாம்பிள்ஸ் 500 GB 250 GB எல்லாம் எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறதுங்கிறத பர்ஃபெக்டாக கால்குலேஷனோட நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டெல்லில் பவர் ஆன் பண்ணிவிட்டு F12 அல்லது ஃபங்க்ஷன் ப்ளஸ் F12 கீ ப்ரெஸ் பண்ணணும் பூட் மெனு வர்றதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பூட் டிவைஸ் அல்லது பூட் மெத்தட் யூஸ் பண்ணி பூட் பண்ணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ யூஇஎஃப்ஐ மோடில் பூட் பண்ண போகிறோம். பென்ட்ரைவில் ஓஎஸ் பூட் பண்ணி வச்சுருக்கோம், அதை கிளிக் பண்ணி பூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் டைப் எப்படி மாற்றுறது, அதாவது எம்பிஆர் டு ஜிபிடி பார்ட்டிஷன் எப்படி மேக் பண்ணுறது, ஜிபிடி டு எம்பிஆர் எப்படி மேக் பண்ணுறது, அது பூட் டைமில் எப்படி பண்ணலாம் அல்லது பூட் டைம் இல்லாமல் நார்மலாக சிஸ்டம்குள்ளே போய் எப்படி பண்ணலாம், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பிரிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ரிசர்வ்டு, அப்புறம் ரெக்கவரி, எம்எஸ்ஆர் ரிசர்வ்டு அப்படி இருக்கிறதெல்லாம் சி டிரைவ் கூட சேர்ந்தது தான் ஆக்சுவலாக. அதனால் அது எல்லாம் டெலீட் பண்ணிடலாம். அந்த கடைசியாக இருக்கிற டிரைவ் கஸ்டமரோட டேட்டா இருக்குது, அது வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே நம்ம டச் பண்ண போகிறதில்ல, மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுடலாம். டெலீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 270.4 GB இருக்குது அந்த டிரைவில், சி டிரைவில். அதை எப்படியெல்லாம் பிரிக்கலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டிரைவாக பிரிக்கிறதுக்கு எப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு 100 GBயும் பேலன்ஸ் இருக்கிறது சி டிரைவுக்கும் போடுற மாதிரி பார்க்கலாம். 100.1ன்னு எடுத்திருக்கேன், அது ஏங்கிறத நம்ம கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 100.1 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 170.3 GB வரும். அதை எம்பியாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்டூ 1024 கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 174387 வருது. அந்த வேல்யூ இங்கே கொடுத்து பார்த்திங்கன்னா அங்கேயே கொடுத்துருப்பாங்க, எம்பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த எம்பி வேல்யூ கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பார்ட்டிஷன் ஆயிரும். பாருங்கள், பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. 170.2 GBக்கு பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 100.1 GB இருக்குது. அதை நியூ கொடுத்து அப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்மேட் கொடுத்து ஓகே கொடுக்கணும். ஃபார்மேட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 100.1ங்கிறது 100ங்கிறது ரவுண்ட் ஃபிகரில் வரும். அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த 0.1ங்கிறது எடுத்தோம். அப்போ இந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100ங்கிற ரவுண்ட் ஃபிகர் வரல. என்ன விஷயம்னா உங்களுக்கு சில ஹார்ட் டிஸ்கில் தான் அந்த ரவுண்ட் ஃபிகர் வரக்கு அந்த 0.1 அல்லது 0.125 ஆட் பண்ண வேண்டியது வரும். பாருங்கள், இப்போ மறுபடியும் அதே இப்போ 270.4 வெறும் 100 மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கு அந்த பாயிண்ட் வேரியேஷன் இல்லை. அதனால் அப்படியே 170.4க்கு இந்த வேல்யூ வருது எம்பியில் 174 சம்திங். அதை அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 170.4 GBக்கு சி டிரைவும், பேலன்ஸ் இருக்கிற 100 GB டி டிரைவுக்கு நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஃபார்மேட் கொடுத்து ஓகே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபிகராக 100 வருது. அந்த ரவுண்ட் ஃபிகர் வரக்காக தான் நம்ம பாயிண்ட் வேரியேஷனில் எடுத்தோம் ஸ்டார்டிங்கில். அதுவும் எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி. மறுபடியும் அதை டெலிட் பண்ணுறோம். அந்த சி டிரைவோட பார்ட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டுருக்கோம்.
டெலிட் பண்ணியாச்சு. இப்போ கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா இந்த டிரைவ் வந்து ஒரே டிரைவாக போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இப்போது சிங்கிள் பார்ட்டிஷனாக பிரித்து ஓஎஸ் ரன் பண்ணிட்டோம். வாங்க எக்ஸாம்பிள் சொன்னேன் தெரியுங்களா உங்களுக்கு, இந்த பாயிண்ட் வேரியேஷன் வர ஹார்ட் டிஸ்கில். இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 250 GB ஹார்ட் டிஸ்க்கு. இதில் பாயிண்ட் வேரியேஷன் இருக்குது, செக் பண்ணிட்டேன் பாருங்கள். 250 GBனா 250 ஃபுல்லாக காமிக்காது, 238.5 சம்திங் தான் காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டி டிரைவ் ஒரு இ டிரைவ் எல்லாமே வர மாதிரி பண்ண போகிறோம். டி அண்ட் இக்கு வந்து 150.25 GB பிரிச்சுக்கிறோம், அதாவது 75 + 75 அப்படி பிரிச்சுக்கிறோம். அதை மைனஸ் பண்ணுறோம். டோட்டலில் 238.5ல் 150.25 மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88.25 GB வந்து சி டிரைவில் போடுற மாதிரி இருக்கும். அதை இன்டூ 1024 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்பி கன்வர்ஷன், அதாவது ஜிபி டு எம்பி கன்வர்ஷன் இன்டூ 1024 பைட் அது பண்ணினோம்னா உங்களுக்கு 90368 MB கிடைக்கும். அந்த எம்பியை வந்து நம்ம வந்து அங்கே ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு சைஸில் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 88.25 GBக்கு சி டிரைவும் பேலன்ஸ் வந்து 150 GB காமிக்கும் பாருங்கள். பண்ணிட்டோம். இப்போ 150.2ன்னு காமிக்குது இல்லையா, இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 75.125 75.125 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அந்த 75.125க்கு எம்பி கால்குலேஷன், ஜிபியிலேருந்து எம்பி கன்வெர்ட் பண்ணும்போது 75.125 இன்ட்டு 1024 அப்படி போட்டோம்னா உங்களுக்கு எம்பி பார்த்தீங்கன்னா 76,928 MB அப்படி வரும். இந்த வேல்யூவை நம்ம வந்து அங்கே அப்ளை பண்ணணும். 76,928 MB கொடுத்து அப்ளை கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 75.1ன்னு க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அங்கே ஃபார்மேட் கொடுத்து ஓகே கொடுத்தோன்னா அந்த 0.1 போயிட்டு 0.0ன்னு ரவுண்ட் ஃபிகர் வந்துடும் பாருங்க. பார்த்தீங்களா, அதுக்காக தான் வந்து நம்ம அந்த பாயிண்ட் வேரியேஷனில் எடுக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஹார்ட் டிஸ்கில் அந்த பாயிண்ட் வேரியேஷன் தேவைப்படலை, இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து தேவைப்படுது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்கில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டாவது பார்ட்டிஷனும் அதே மாதிரி நியூ கொடுத்து அப்ளை கொடுத்துடலாம். ஏன்னா பேலன்ஸ் எதுவும் மறுபடியும் பார்ட்டிஷன் பண்ண போகிறதில்ல, அதனால் கால்குலேட் பண்ண தேவையில்லை. அந்த சி டிரைவோட பார்ட்டிஷனில் செலக்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா ஓஎஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் மேட்ரு. நம்ம வாங்க இப்போ 500 GBக்கு எப்படி பார்ட்டிஷன் வருங்கிறது அப்ராக்சிமேட் ரேஷியோ பார்க்கலாம். இப்போ 468.8 GB காமிக்குதுன்னு வச்சுக்கலாம் 500 GBயில். இதில் ஒரு 3 டிரைவாக பிரிக்கிறோன்னு வச்சுக்கலாம். சி டிரைவ் போக ஒரு 300 GB பேலன்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது 150 + 150. அதுக்கு வந்து 0.2 0.3 அப்படி வேரியேஷன் நிறைய வரும். நம்ம வந்து 0.125 வேரியேஷன் எடுத்துக்கலாம். அதுதான் காமனாக எல்லாம் நிறைய ஹார்ட் டிஸ்க்கு வரும். அதனால் 0.125 வேரியேஷனே எடுத்துக்கலாம். அப்போ 468.5ல் 300.25, அதாவது 150.125 + 150.125 அதை வந்து 300.25ன்னு எடுத்திருக்கோம். அதை பேலன்ஸ் பண்ணும்போது 168.55 வரும். அதை எம்பியை கன்வெர்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ வரும். பார்த்துக்குங்க, 300.25 வந்து டிவைடட் பை 150.125 வரும். அது வந்து டி டிரைவுக்கு. மறுபடியும் மிச்ச பேலன்ஸ் இருக்கிற மறுபடியும் 150.125 வேல்யூ வந்து அடுத்து இ டிரைவுக்கு, அதாவது சிடிஇ அப்படிங்கிற 3 டிரைவ் போடலாம். இப்படி 500 GBயை பிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதே நம்ம 250 GBயை பிரிக்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ 250 GBனா அப்ராக்சிமேட்டாக ஒரு 232.6 அந்த மாதிரி தான் காமிக்கும். அதில் ஒரு 100 GBயை வச்சுட்டு 2 டிரைவாக பிரிக்கிற மாதிரி பண்ணி பார்க்கலாம். அதாவது 232ல் ஒரு 100 GB மைனஸ் பண்ணிங்கன்னா 132 GBக்கு சி டிரைவும், அதை எம்பி கால்குலேஷன் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். அதே பேலன்ஸ் இருக்கிற 100.125க்கு வந்து மறுபடியும் எம்பி கால்குலேஷன் பண்ணிங்கன்னா இன்டூ 1024 பண்ணணும், போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும். இது வந்து பேலன்ஸ் இருக்கிற 100 GBக்கு. இப்படி தான் பார்ட்டிஷன் பிரிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிஷன் பிரித்த சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 150 200 அப்படியெல்லாம் ரவுண்ட் ஃபிகரில் இருக்கும். இதே இன்னொரு சிஸ்டம் காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து வேறு ஒரு கஸ்டமரோட லேப்டாப். இதில் பார்த்தீங்கன்னா 231 465 அப்படி அப்ராக்சிமேட் ரேஷியோவில் பிரிச்சிருப்பாங்க. எனக்கு பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி பிரிச்சிருக்க மாட்டாங்க. பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி பிரிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி பிரித்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்குண்டான சொல்யூஷன் கொடுக்கலாம். நம்ம இப்போது
ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன், அதாவது ஓஎஸ் போடுறப்போ ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பூட் டைம்லேயே எப்படி பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்த்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டெக் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் லைன் பை லைனாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் வீடியோஸ், எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற வீடியோஸும் நிறைய வரப்போகுது. ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.